जल्दी फोकस करो। எஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது எப்படி நடந்தது, அந்த ட்ரிப் எப்படி ஹேப்பன் ஆச்சு, அந்த பயணம் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ முழுக்க. ஃபோட்டோ காமிச்சோன்னே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு. என்னன்னா அது அந்த அந்த ஒரு சாப்பாடு தான் எங்களை காப்பாற்றிச்சுன்னு நான் சொல்லுவேன். டயர் பஞ்சர் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உள்ள ரிஸ்க்கு போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். அந்த மாதிரி தான் நம்ம ஏறி ஆகணும். என்னன்னா அது ஏறலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறோம். டேரக்டர் இந்த லொக்கேஷன் தான் அப்படின்றாரு. அப்போ அவர் முன்னாடி காலை வச்சிடறவங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. சறுக்குன்னு ஒரு இழுத்துருச்சு. அப்படியே புடிச்சிட்டேன். நான் கையை பிடிச்சிட்டேன். கிராஸ் ஆகுறாரு. கையை பிடிச்சிட்டேன். ஒரு பக்கம் நான் நெஞ்சையும் பிடிச்சிட்டேன். அம்மா அப்படின்னு பக்கம் ஆயிடுச்சு. யாராவது வழிப்பறி எதிர்க்க வந்துட்டா, இல்லை நம்ம உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, எதிர்க்க என்ன இருந்தாலும், மனுஷன் இல்லை என்ன இருந்தாலும் கொண்டுடலாம், அடிச்சு கொண்டு வரணும். நம்ம சண்டை போடுறதுக்கே நேரம் கொடுக்கக்கூடாது, முடிச்சுட்டு நம்ம போயிடணும். இப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் நடக்க ஆரம்பித்தோம். வ்ளாக் பார்த்தோமா நம்ம அந்த அவன் பெரிய மலை எப்படி ஏறணும் அப்படின்ட்டு, அது என்னன்னா கொஞ்சம் சினிமாட்டிக்காக அப்படியே எடுத்துருந்துருப்பேன். ஆக்சுவலி நான் அது வ்ளாக் மாதிரி பிளான் பண்ணலை, அதனால் அந்த வீடியோ எப்படி இருந்திருக்கும். அது எப்படி நடந்தது, அந்த ட்ரிப் எப்படி ஹேப்பன் ஆச்சு, அந்த பயணம் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ முழுக்க. நம்ம டைரக்டர் ஒரு விஷுவலாக ஒன்று பிளான் பண்ணிட்டாரு. அது ஒரு ப்ராஜெக்டுக்காக, ஒரு சாங் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஆக்சுவலி அங்கேருந்து போயிருந்தோம். நார்மலாக வைப் பண்ண போகல, ஏன்னா வைப் பண்ண போகிறதா இருந்தால் தான் அது வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக. அப்போ நாங்கள் அந்த சாங் எடுக்க போகிறதால இந்த இடத்துல இங்கே ஒரு சீன் இருக்குது, நம்ம இது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சோன்னே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு. என்னடா அது எப்படா போகிறது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் அங்கே போயிருக்கேன், ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அங்கே வண்டிலாம் போயிருக்கு, அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும், டிரான்ஸ்போர்ட்டே இருக்குது அப்படின்னோடனே, ஓகே பரவாயில்ல, மலைக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டே இருக்கணுமா, அப்புறம் என்ன டென்ஷன், நம்ம நேராக போவோம், ஏறிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். தெரியலாம், எப்பயுமே நம்ம ஒன்று பிளான் பண்ணால் மேலே ஒருத்தன் ஒன்று பிளான் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ட்ரிப்பு அந்த டேவே பிளான் ஆகுது. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் ஏஞ்சி நாங்கள் கிளம்பி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். மோகன் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அந்த SYK சேனலில், அந்த அண்ணன் தான் ஆக்சுவலி இந்த சாங்கோடைய ப்ரொடியூசர், ப்ளஸ் அவர் தான் அந்த சாங்கே ரெடி பண்ணியிருந்தார். அவர் தான் சிங் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணியிருந்தார். அப்போ அவரு கூட சேர்ந்து அங்கேருந்து நாங்கள் காரில் போகிற மாதிரி அந்த லொக்கேஷன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ட்ராவல் நம்ம ஹோம் டவுன், நம்ம வீட்டிலேருந்து தாதர்னு ஒரு லொக்கேஷன் போனோம். அங்கேருந்து அவரு கூட ட்ரெயினில், லோக்கல் ட்ரெயினில் போனோம். அங்கேருந்து மோகன் அண்ணன் கூட காரில் கனெக்ட் பண்ணணும். காரில் இருந்து நாங்கள் அங்கேருந்து நேராக அந்த ராஜமாச்சி அப்படின்ற ஃபோர்ட்டுக்கு போகணும். இதுதான் அந்த ஸ்கெட்சு. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். 4 தினேஷும் ஒன்றா கனெக்ட் ஆகிட்டோம் ட்ரெயினில். அங்கே தாதரில் போனோடனே மோகன் அண்ணன் அரைவ் ஆகிட்டார். ஒரு டீயை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ட்ரிப்பை. கொஞ்சம் ஆனால் லேட் ஆகிடுச்சு. ஆமாம், நாங்கள் என்ன பண்ணோன்னா, 2-3 டாக்குமெண்ட் மோகன் அண்ணன் பார்த்திங்கன்னா, ஒரு ஐ திங்க் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒரு 2 டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். அந்த நேரத்துக்கு அர்லி மார்னிங்கில் எங்கேருந்து கடை இருக்கும் பிரிண்ட் அவுட் கடை. ஆனால் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ ஒரு பிரிண்ட் அவுட் கடை நான் அடித்து எழுப்பி இது பிரிண்ட் அவுட் போடணும் அப்படின்னோடனே, அந்த டாக்குமெண்ட்டோட போகிற வழியில் படிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பர்ஸ்பெக்டிவில் பிரிண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அப்புறம் கரெக்டாக கிளம்புது. அந்த வேலைலாம் முடிஞ்ச உடனே நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். பொறுமையாக போயிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஆனால் என்னென்னா, நாங்கள் பேசிக்கிட்டே போனதால், சில பிளான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே போனதால், எப்படி மற்ற நாள் ஷூட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றது பேசி போனதால் பொறுமையாக போயிட்டே இருந்தோம். ஸோ போகிற என்டையர் ரூட்லாம் கொஞ்சம் அப்படியே நான் கேமரா எடுத்துகிட்டு கவர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் பிளான், நம்ம வீடியோ எடுக்கிற பிளான் இல்லை. நம்ம கேமரா நல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணும். கேனான் M50 கேமரா 4Kவே கிராப் சென்சாரில் வரும். 1.5 சம்திங் கிராப் விடும், ஆனால் நல்லாயிருக்கும். சரி வீடியோ எடுத்துடலாம் நம்ம பேசாமல் அப்படின்னு நான் அங்கே தான் போயிட்டு ஐடியாவே மாற்றிக்கிட்டேன். அப்படியே கேமராவில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு சாப்பிட்றோம். ஹோட்டலில் சாப்பிடுவோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பிட்டுருக்கோம். அது மும்பையை தாண்டி மகாராஷ்டிராவுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு. அது மிசல் பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி குழம்பு சட்னி மாதிரி செய்கிறோம், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குழம்பு செய்வாங்க. அது கூட மிக்சர் ஐட்டம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாவுன்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிரெட் ஐட்டம் இங்கே கிடைக்கும். அதை இங்கே பேக் பண்ணுவாங்க பேக்கரிஸில். அது ரொம்ப சர்க்குலேட் ஆகும் இங்கே. அது ஒரு காலை உணவாகவே இருக்கும். அந்த வடப்பாவில் இருக்கக்கூடிய அந்த பாவு தான் அது ஃபேமஸான அந்த ட்ரெடிஷன் ஃபுட்டுடைய ஒரு பகுதி தான். அந்த பாவு கூட அது தொட்டு சாப்பிடுவோம். என்னென்னா இது கொஞ்சம் விலை கம்மி, சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா அவனை வயிறு திம்முன்னு இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பசிக்காது.
பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறது எல்லாமே இந்த மிசல் பாவ் இருக்கும், வடை பாவ் இருக்கும், சமோசா பாவ் இருக்கும். அப்போ நாங்கள் உடனே போயிட்டு அந்த மிசல் பாவ் சாப்பிட்டோம் ஒரு ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டோம். அது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான மூவ் நாங்கள் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சு. அந்த அந்த ஒரு சாப்பாடு தான் எங்களை காப்பாற்றிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், ரிட்டன் இல்லைனா அன்றைக்கி நாங்கள் வந்து லாக் ஆகிருந்திருப்போம், செம்ம பெரிய ஒரு லாக் ஆகியிருந்திருப்போம். அப்போ அந்த பார்சலும் வாங்கிட்டோம், மிசல் பாவ் ஒரு பார்சல் வாங்கிட்டோம். அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பணும். போய்கிட்டே இருக்கோம். இப்போ வண்டியில் மூவ் ஆகிட்டு போயின்னே இருக்கிறோம். நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வண்டி அங்கே போய்டும், மலை வரைக்கும் போய்டும், உச்சி மட்டும்தான் நம்ம ஏறணும், மலை வரைக்கும் நமக்கு அங்கே ரூட்டு கிடச்சிரும். தட் மீன்ஸ் 5500 அடி மலை அப்படின்னு வச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4500 அடி வரைக்குமே நம்மளால வந்து போயிட முடியும், வண்டியிலே போயிட முடியும். அந்த மாதிரி ஒரு டெரைன் தான் அது. அப்படின்னு அப்படி போயிட்டே இருந்தோம். நல்லா ஒரு சின்ன கிராமம் மாதிரிலாம் வருது. அந்த கிராமத்தெல்லாம் தாண்டின உடனே அப்புறமேட்டுக்கா ஒரு காலனி மாதிரியான ஏரியாக்கள் வருது, வீடுகள்லாம் இருக்குது. இப்போ அந்த காலனியோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ரோடு தெரியல நமக்கு, காங்கிரீட் ரோடாக இருக்குது. பார்த்தா என்னடா ரோடு இதுக்கப்புறம் இல்லையாட்டு இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம். கரண்ட் மோட்டாக இருக்குது, ஆனால் ஒரு 2-3 வண்டி போகிறத நாங்கள் பார்க்குறோம். சரி வண்டி போதும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போக கல் முள்ளு பயங்கரமான பாதை மாதிரி ஆயிடுச்சு. டயர் பஞ்சர் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உள்ள ரிஸ்க்கு போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். மோகன் சொல்லிட்டார், இதுக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஆபத்தாக தெரியுது. அது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வண்டி பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, இது நிறுத்துகிற ஸ்பாட் பொழுது நல்ல இடம் தாராளமாக இருந்தது. அங்கேருந்து தான் நான் ஒரு வீடியோ அப்படியே இப்படி வண்டி நிறுத்திட்டு இப்படி கேமரா அப்படி சொல்லிட்டு காமிப்பேன். அங்கே அப்புறம் வண்டி நிறுத்திட்டோம். சரி இதுக்கு மேலே நடந்து போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போய் மேப்பை போட்டு பார்த்தோம். அந்த வண்டி நிறுத்தின இடத்துல கொஞ்சம் நெட்வொர்க் வந்தது. மேப் போட்டு பார்த்தா 13 கிலோமீட்டர் வந்து உள்ளே நடக்கணும். தட் மீன்ஸ் நாங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நின்றுட்டோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வண்டி நம்மளுக்கு போகலன்றதால என்ட்ரன்ஸில் நின்றுட்டு 13 கிலோமீட்டர் மலை உச்சி வரைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே டச் ஆகிருக்கிறோம், பேசிகிட்டே பொறுமையாக போனதெல்லாம் 3 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம்ல, கொஞ்சம் தூரம் போகும்போது ப்ரொஃபஷனல் ட்ரக்கர்ஸ்லாம் வராங்க. அவங்க இறங்கி வந்துன்னு இருக்கிறாங்க மலைக்கு போயிட்டு. ரிட்டன் ஆகிட்டு இருக்கும்போது இப்படி போயிட்டே இருக்கும்போது நாங்கள் ஒருத்தரை மட்டும் நிறுத்தி கேட்டோம். வெளிநாட்டுக்கார மாதிரி லைட்டாக இருந்தார். அவர் நிறுத்தி கேட்ட இந்த மாதிரி, ஐயா இந்த மாதிரி மலை உச்சிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம், எப்படி எந்த வழியாக போகணுன்னு. அவர் வழி சொல்கிறது மாதிரி, தம்பி டைம் வந்து நீங்கள் வந்து பார் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து சரியான நேரத்தில் நீங்கள் இல்லை, நீங்கள் இப்போ போகிறது சரி வராது, இருட்டிடும். நீங்கள் அங்கே மேலே உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே அந்த தளத்துக்கு போகிறதுக்கே இருட்டிடும், நீங்கள் எப்படி இப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இல்லை நாங்கள் போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நேர் வழி போங்க, அவ்வளோதான், இந்த பாதை எப்படி போதோ அப்படியே போங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தோம். போயிட்டோம் 3, 4 கரெக்டாக 5 மணிக்கெலாம் அந்த அடித்தளத்தை ரீச் ஆகிட்டோம். போகிறப்பெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக மழை வருது, கொஞ்சம் மறைச்சிக்கிறோம். வாட்டர் ஃபால் செம்ம நீர் வீழ்ச்சிலாம் பயங்கரமாக இருந்தது. வாட்டர் ஃபால்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டோம். அந்த அடித்தளத்தை டச் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஏறணும், மலைக்கு மேலே ஏறணும். இங்கே இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது, அம்மா வீட்டில் இருக்குது, கீழே போகணுன்னு ஷாக் ஆகிட்டோம், என்ன அப்படி இருக்குது. அப்புறம் அந்த போகிற வழியில் தான் அந்த ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள். அது வந்து நம்ம எடுத்தது தான், எடிட்டு கிடையாது, அது எடுத்தது. கரெக்டாக கேமரா ஒரு பாறாங்கல் மேலே வச்சுட்டு நாங்கள் 3 பேர் டைமர் வச்சுட்டு 10 செகண்ட் வச்சுட்டு ஓடி அதை நின்றுட்டு அப்படி கை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அது கரெக்டாக அந்த மலை உச்சி கீழே நிற்கிறோம். இப்போ அதுக்கும் ஒரு பாதை சுற்றிட்டு போகணும், சுற்றி போய் தான் மேலே ஏற முடியும். ஸோ அதுலேருந்து நாங்கள் சுற்றி போயிட்டு மேலே ஏறும்போது தான் பகீர்னு ஒன்று ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு படிக்கிட்டு இருக்குது, பாதி படிக்கிட்டு இருக்குது, அதாவது கரெக்டாக கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே மலை, வெறும் மலை மாதிரி இருக்குது. அந்த மலை ஆடெல்லாம் எப்படி ஏறும், ஆடுங்கள்லாம் ஏறுமே, அந்த மாதிரி தான் நம்ம ஏறி ஆகணும். என்னடா அது ஏறலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறோம். டேரக்டர் இந்த லொக்கேஷன் தான் அப்படின்றாரு, அடிச்சு பேசுறாரு. அவர் இங்கே தான் எடுக்கணுன்றாரு, அந்த உச்சியில தான் எடுக்கணுன்றாரு, ஷார்ட் அந்த உச்சிலேருந்து காட்டணுன்றாரு. அப்படியே உள்ள திகில் இருக்கு, என்ன போலாமா வேணாமான்ட்டு. கல் அப்படியே சரீர மாதிரி தேருதுங்க அப்படி பார்க்கறதுக்கு. அப்புறம் ஏறணும், சரி பார்த்துக்கலான்ட்டு பாறாங்கல்ல முன்னெலாம் ஏறி மேலே போயிட்டு இருந்தோம். அவர் மாதிரி ஆகிட்டோம், நடுங்கிருச்சு எனக்கு சொல்லும் போது எவ்வளோ இருக்குது. அந்த உச்சியில் ஏறணும், எப்படி இந்த மலையில் ஏறணும்னா சைடாக போகணும். மலை அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அதோடைய அந்த ஓரத்தை சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இப்படியோ இல்லை கிராஸெல்லாம் ஏற மாதிரி, ஜிக்ஸாக்கெல்லாம் ஏற மாதிரி இல்லாமல் அதை சுற்றி ஏறுற மாதிரி ஒரு ஆர்க்கு, அதை சுற்றி ஏறி மேலே உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த சைடு இருக்குதுல்ல, ஒரே ஒரு பாதம் வைக்கலாம், புரிஞ்சா எப்படி இருக்குன்னு வழி. நம்ம மலை எப்படி லைட்டாக சைடில் பிடிச்சிக்கணும், 2 கையால் இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு அடியாக காலை கிராஸாக எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து வச்சு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி போயிட்டோம் பாருங்க, அதுக்கு நடுவில்
பாசி தண்ணி சொட்டி இருக்குது, தண்ணி ஊத்து இருந்துருக்குது போல. அது நடுவில் தடியாக நல்லா பாசி இருக்குது. அது மேலே கால் வச்சு போயாகும். நாங்கள் வேறு எதனா இருக்கான்னு இப்படி எட்டி பார்த்தா கீழே ஒரு 300 to 400 அடி ஹைட்டு வந்துச்சு. நம்ம மேலே ஏறியாச்சு. அந்த மலை அந்த உச்சி இருக்குல்ல ஹோட்டல் காமிச்சில், அது மட்டுமே ஒரு 500 to 600 அடிக்கிட்ட இருக்கும். அதுக்கு கீழே மிச்சம் 4500 5000 அடி கீழே நமக்கு பள்ளத்தாக்கு வரும். அதுக்கு பாதியில் இருக்கிறோம். 300 to 400 அடி தெரியுது. அப்படியே விழுந்தா ஒன்றுமே பிடிக்கவே எதுவும் இல்லை. அந்த மலைக்கு பக்கத்தில் காட்டு பில்லு தான் முளைஞ்சிருக்குது. அந்த தொடப்பம் பில்லு இருக்குல்ல, அதுதான் முளைச்சிருக்கு. மரங்கரம் எதுவுமே இல்லை. அப்படியே சொருகிடும் கீழே போயிட்டு. இப்படி பார்த்தா பக்குன்னு இருக்கு. ஏன்னா அது போகலாமா வேலாமான்னு ஒரு 2 செகண்ட் நின்னோம். அப்புறம் என்ன பண்ணோம், பாசியில் எப்படி நடக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா தெரியும். ஊரில் நான் இருந்ததால் கிணத்தெல்லாம் நிறைய பாசி இருக்கும்போது அது என்னன்னா, பாசியில் நம்ம குதிக்கால், இந்த கால் இருக்குல்ல, காலில் இந்த இடம் இருக்குல்ல, இதில் ப்ரெஷர் கொடுத்து நம்ம நடக்கக்கூடாது. இதில் ப்ரெஷர் கொடுத்து நடந்தால் வலிக்கணும், கன்ஃபார்மாக இழுத்து விட்டுரும். என்ன பண்ணணும், நம்மளுடைய வெயிட்டை நம்மளே கொஞ்சம் தூக்கினாப்புல பேலன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா 2 கால் இப்படி வைக்கிறோமா, இந்த கால் நார்மலான தரையில் இருக்குதா, இதில் வெயிட்டு கொடுத்துட்டு இதில் ரொம்ப அலேக்கா முன்பக்கம் இருக்குல்ல, இந்த பாதத்தில் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்து அடுத்த அடி எடுத்து வைக்கணும். ஃபுல் பாதமும் கம்ப்ளீட் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. மொத்த கால் டச் ஆகாமல் நிற்கக்கூடாது. கொஞ்சம் முன்பக்கமாக தூக்கி நிற்கணும். அதுக்கு அடுத்த கால் வச்சு போகணும். நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, மோகனன்னு செருப்பு போட்டிருக்காரு, தினேஷ் செருப்பு போட்டிருக்காரு, நான் ஷூ போட்டிருக்கேன். செருப்புக்காரங்களுக்கு டஃப் கொடுத்துருச்சு. சரி செருப்பு கழட்டிட்டாச்சு. அது அந்த ஏரியா கடந்துருதுன்னா செருப்பை கழட்டிட்டா எப்படி பிடிக்கிறது, மலையை பிடிக்கணுமே. இந்த பக்கம் பார்டர் இது நமக்கு சேஃப்டிக்கு பிடிக்கணுமே, ஏதாவது ஒன்று கை பிடிக்கணும். இதில் எப்படி நம்ம செருப்பு வச்சுக்கணும். பேக்கெல்லாம் வர வச்சுருக்கோம். ஒரு பேக் ஒன்று வச்சுக்கிறோம். அது ஆளுக்கு மாற்றி 3 பேர் போட்டுன்னு வரும். அப்போ செருப்பும் கழட்ட முடியாது, பிடிப்புக்கு நமக்கு எதுக்கு இருக்காது. செருப்பு போட்டுனே போகணும். அதுலேயும் இந்த நிஞ்சா டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். நம்ம அப்போ முன்பக்கமாக கொஞ்சம் காலை வச்சு அப்படியே நேக்கா மோகனை கிராஸ் ஆகிட்டாரு. அடுத்து தினேஷ் போகிறாரு, நான் பின்னாடி இருக்கிறேன். நான் முன்னாடி போகிறதா பிளான். ஆனால் என்ன பண்ணேன், டக்குன்னு கொஞ்சம் நல்லா டைட்டு, தினேஷ் நீங்கள் போங்க, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்ட்டேன். அப்போ அவர் முன்னாடி காலை வச்சிடறவங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. சறுக்குன்னு இருக்கும், அது இழுத்துருச்சு. அப்படியே புஷ்டேன். நான் கையை பிடிச்சிட்டேன். கிராஸ் ஆகுறாரு, கையை பிடிச்சிட்டேன். ஒரு பக்கம் நான் நெஞ்சையும் பிடிச்சிட்டேன். அப்படின்னு பக்கன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா ஸ்டெட்டியாக பிடிச்சிட்டு அந்த பாசியில் மட்டும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படின்னு அடுத்த கால் எடுத்து வச்சிட்டாரு சேஃபாக. அடுத்து எடுத்து வச்சார். ஏதோ ஒன்று ஆயிருக்குமோன்னு ஒரு பக்கீர்னு ஆயிடுச்சு. அந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் அது ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டோம். அப்புறம் கிராஸ் பண்ணி போனோடனே ஒரு மேலே ஏறியாச்சு, ஆர்க்கு ஏறியாச்சு. அப்புறம் அங்கே ஒரு சின்னதாக ஒரு சின்ன ரூம் மாதிரி வரும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனது அந்த கோட்டையோடைய வாட்ச் டவர். அங்கே இருந்துக்கிட்டு பார்ப்பாங்களாம், எதிரிகள் யாராவது சூழ்ந்து வராங்களா நம்ம கோட்டைக்கிட்ட அப்படின்னு அந்த பார்க்குற வாட்ச் டவர். அந்த வாட்ச் டவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தளம், தூங்குவாங்க போல், அந்த மாதிரி ஒரு இடம் வந்தது. அதை தாண்டி மேலே ஏறினா அந்த மெயின் தளம், மொட்டை மாடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த தளம் வந்தது. மேலே ஏறணும் கரெக்டாக ஒரு 5:30 போல் ஆயிடுச்சு. மேலெலாம் போகும்போது, உச்சியில் போகும்போது சரியாக இருந்தது. தங்க கலரில் சூரிய அஸ்தமனம் அப்படியே தங்க கலரில் இருந்தது. தங்கத்தை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோமா தங்கம் படிஞ்சிருக்குது போல் அப்படின்ற மாதிரி இருந்தது. சூரிய அஸ்தமனம் பயங்கரமாக இருந்தது. சுற்றி நாங்கள் ஏறி இருந்தது உச்சி தான் ரொம்ப டாப்பான உச்சியாக இருந்துச்சு. அங்கேயே அப்புறம் வாட்ச் டவர் வைக்கணும், புரியுதுங்களா? அதுதான் உச்சின்றதால அங்கே தான் வாட்ச் டவர் இருக்குது. சுற்றி மலைகளாக இருக்குது. அங்கேருந்து அப்படியே பார்க்குறங்க பயங்கரமாக தெரியுது. அந்த வியூவை பார்த்து மறந்துட்டேன், ஏன்னா இப்படி தெரியுது இந்த இடம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் வீடியோலாம் எடுத்துக்கிட்டோமா, இதெல்லாம் பண்ணோமா, பேசணுமா, இங்கே தான் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இங்கே தான் இந்த மாதிரி சீன் இங்கே இருக்குன்னு நடக்குதுன்னு பிளான் பண்ணிட்டோமா. சூரியனை சட்டார்னு இறங்கிடுச்சு. டக்குன்னு மோகன் அலர்ட் கொடுத்தாரு. அவர் பிரதர்னு சொல்லி பேசுவார். பிரதர் நம்ம இப்போ கிளம்புனோன்னா இருட்டிடுவோம், மாட்டிப்போம். யாரோ ஒருத்தர்னா சொன்னாங்க, அங்கே தங்குறதுக்கு இடம் இருக்குதுட்டாங்க. இப்போ நாங்கள் வரும்போதே வழிபோக்கில் யார்கிட்ட வழி கேட்கும்போது, அங்கே தங்கலாம் இடம் இருக்குதுங்க, நீங்கள் தங்கிக்கல தாராளம் அப்படின்னா. அங்கே போய் பார்த்தா ஃபாரஸ்ட் கார்டு இருந்தாங்க, ஒரு என்ட்ரன்ஸில் கார்டு இருக்காங்க. அந்த உச்சி ஏறுறதுக்கான ஒரு தளம் வருதுல்ல, அங்கே ஃபாரஸ்ட் கார்டு இருக்காங்க. டிக்கெட் வாங்கணும் நம்ம இப்போ நடந்து போகிற பயணிகளுக்கு. அந்த கார்டே கிளம்பிட்டானுங்க. இதோட ஃபாரஸ்ட் கார்டே இருக்க மாட்டோம்னா இங்கே எதுவும் பெருசாக சம்பவம் இருக்கும் போல அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அந்த தளத்துக்கு கீழே தேடுறோம், தங்குறதுக்கு இடம் இருக்குமா. இருட்டுச்சு, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இருட்டு சூழ்ந்துருச்சு. தங்குறதுக்கு இடம் இருக்குமா பார்க்குறோம், அதெல்லாம் ஒரு இடம் கிடையாது. நாங்களே இப்போ கிளம்புறோமா, வீட்டுக்கு கிளம்புறோம்பா அப்படின்ட்டு கிளம்புறாங்க.
ஒரு வண்டி வருது, டாட்டா சுமோ வண்டி, அது ஜீப் மாதிரி இருக்குது. அந்த வண்டி வருது. நாங்கள் மேலே அந்த தளத்தில் இருக்கோம்ல, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கேருந்து நமக்கு தெரியுது அங்கே வந்து ஸ்டாப்பிங் மாதிரி வச்சிருக்கிறான். நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே அந்த வண்டிலாம் போயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு. அவனு இப்போ இந்த காற்றுல என்ன பண்ணுவான், கிளம்பிருச்சு, வண்டி கிளம்பிருச்சு. அப்போ 2 செகண்ட் யோசிக்கிறோம், இங்கே அப்படி மேலே எங்கன்னா தங்கிடலாமா, காட்டு வசதி மாதிரி எதனா தங்கிடலாமா, அந்த மாதிரி எதனா பிளான் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். சரி வராது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். கிளம்பிடலாம், நிற்க வேண்டாம், காருக்கிட்ட போயிடலாம். எங்களுக்கு மனசில் இன்னொரு பயம் இருக்குன்னா, அங்கே கார் இருக்குதா இல்லையா, கார் தோந்துக்கிறோம், கார் இருக்குமா, எடுத்து என்ன போயிருக்கோம்னா அந்த ஒரு பயமும் இருக்குது. இப்போ வண்டியில் போயிடலாம், வண்டிக்கிட்ட போயிட்டுனா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், 13 கிலோமீட்டர் ஷார்ப்பாக வண்டிக்கிட்ட போயிட்டா நம்ம கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டும்போது சரியாக தெரிஞ்சுக்கா, டைடஸ் தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம். கீழே இறங்குறோம், ஃபுல் இருட்டு, லைட்டு கிடையாது. என்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது. நான் அந்த லைட்டை வந்து எப்போ யூஸ் பண்ணுறேன்னா, நம்மளால் பார்க்க முடியல, நமக்கு கண்ணு தெரியாத மாதிரி போகுது, இல்லை லைட்டு தேவைப்படும் அப்படின்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டார்ச் லைட்டை வச்சுருக்கேன். ஆனால் இவங்ககிட்ட நான் சொல்லலை, இப்படி ஒரு லைட் இருக்குன்னு பத்திரமா வச்சுருக்கிறேன், பையில் கேமரா பேக்கில் வச்சுருக்கிறேன். நடந்து போகிறோம், இருக்கிற வெளிச்சம் அன்றைக்கின்னு பார்த்தா அமாவாசை, நிலாவே இல்லை. இல்லைன்னா நிலா வெளிச்சதுலேயாச்சும் கொஞ்சம் போயின்னு இருப்போம், நிலாவே அன்றைக்கி இல்லை, திக்கு இருட்டு, பயங்கரமான இருட்டு. நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல நாங்கள் இப்படி ஒரு நடைப்பயணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, யாராவது வழிப்பறி எதிர்க்க வந்துட்டா, இல்லை நம்ம உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, எதிர்க்க என்ன இருந்தாலும், மனுஷன் இல்லை என்ன இருந்தாலும் கொண்டுடலாம், அடித்து கொண்டு வரணும். நம்ம வந்து சண்டை போடுறதுக்கே நேரம் கொடுக்கக்கூடாது, முடிச்சுட்டு நம்ம போயிடணும். இப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் நடக்க ஆரம்பித்தோம். என்னன்னாலும் சரி, எதிர்க்க எது வேணாலும் வரட்டும், அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போயிடணும், நிற்கக்கூடாது, நம்மளும் அட்டாக் வாங்கிக்கூடாது, நம்ம 3 பேர் சேர்ந்து அதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் அந்த நடைப்பயணமே ஆரம்பிக்கிறோம். நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு கல் எடுத்துகிட்டு நல்லா ஆட்டமாக, அந்த கல் இன்னும் இருக்குது, ஒரு கல் எடுத்துக்கிட்டு ஆட்டமாக அந்த பத்திரமா நான் இன்னும் காரில் வச்சுருக்கேன், ஞாபகமாக வச்சுருக்கிறேன். அந்த ட்ரிப்பில் நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஷார்ப்பாக கிட்டத்தட்ட கற்கால மனிதர்கள் ஆயுதம் மாரி இருந்தது, எடுத்து சக்குன்னு குத்திடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கல். ஸோ அந்த கல் வந்து பத்திரமா வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கிட்டேன் கையில். அப்புறம் குச்சி வச்சுருக்குறோம், நல்லா ஒரு குச்சி. அன்றைக்கி தான் தெரியும், மலை ஏறும்போது ஒரு குச்சி நம்மக்கிட்ட கம்பல்சரி இருக்கணும். ஒரு ட்ரெக்கிங் நம்ம போகிறோன்னா அந்த குச்சி எதுக்கு, அதுக்கு தனியாக ஒரு ஸ்டிக்லாம் வைக்கிறாங்களே, அது எதுக்குன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அந்த குச்சால தான் நைட்டு நாங்கள் ரிட்டர்ன் சேஃபாக வந்தோம். இல்லைனா எங்கே வந்து குழி இருக்குது பழம் இருக்குது எங்களுக்கு தெரியல. அந்த குச்சி முன்னாடி வச்சு தான் நாங்கள் வந்து செக் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். நடந்து வந்தபோது ஒரு சவுண்டு கேட்டுச்சு பாருங்க, இப்படி 2 நிமிஷம் அமைதியாகிட்டோம். அப்படியே தப்பன்னு ஒரு சவுண்டு. நாங்கள் அந்த பக்கம் போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். டர்னிங் வளைவு இருக்குது, இருட்டில் ஒன்றும் தெரியல, செம்ம சத்தம் வருது, தண்ணி சவுண்டு பயங்கரமாக வருது. என்னடா இது, இந்த சத்தத்தில் இது என்னவா இருக்கும், அந்த சத்தத்தை கற்பனை பண்ண எப்படி இருக்குது தெரியுமா, அந்த நாங்கள் நடந்து போகிற பாதை இருக்குல்ல, மலையிலேருந்து ஏதோ வந்து உளுந்து தண்ணிலாம் அடித்து அந்த பாதையை அடித்து உடச்சி போயிட்டு இருக்குது போல அப்படின்னு நினச்சி நாங்கள் அப்படியே பயந்து போகிறோம். கிட்ட போய் பார்த்தா சும்மா தண்ணி ஓடின்னு இருக்குது, நம்ம முழங்கால அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குது. அது கீழே ஊற்றுதுல அந்த சத்தம், அதுக்கு கீழே 2000-1000 அடிக்கு ஊற்றுதுல அந்த சத்தம் அப்படி கேட்டுச்சு, செம்ம சத்தம். அது ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள். அப்படியே அந்த சத்தத்தை தாண்டி இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரில அப்படின்னு ஒரு நல்ல செம்ம ஸ்பீடு சட்டை நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இந்த டேரக்டர் செருப்புலாம் பிச்சிச்சு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்காரு. என் ஷூவெல்லாம் தண்ணி போயிடுச்சு. நம்ம நடந்து உயிரோட போகிறது தான் அன்றைக்கி பியூராக சர்வைவல். நம்ம சர்வைவல் மோடுக்கு போனால் எப்படி இருப்போன்றதை நான் பார்த்தேன். உயிரோட வெளியே போகணும், அவ்வளோதான் கான்செப்டே. மற்ற எதை பற்றியுமே யோசிக்கல, வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. உயிரோட வெளியே நின்று நம்ம போயிடணும், வண்டிக்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு செம்ம வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சியை தாண்டதுக்கப்புறம் ஒரு மலைப்பகுதியை வந்து நான் அப்படியே தொடர்ச்சி காமிப்பேன், அப்படியே தூக்கி காமிப்பேன். அங்கே ரோடு இருக்கும். அந்த ரோடு வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு. ஸோ அந்த இடங்கள் அடையாளம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய ட்ரெக்கிங்கோ இல்லை வந்து ரொம்ப பெரிய பாதை இல்லை ரொம்ப தூரமாக வந்து காடு வழி நடக்கும்போது மார்க்கிங் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு பெரிய பாடம். இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் நம்ம குறிப்பிட்டு வச்சுக்கணும், இந்த இடத்துல இது வந்தது, இவ்வளோ தூரத்தில் இது வந்தது அப்படின்னு லாக் பண்ணி வைக்கணும்.
அந்த தார் ரோடையும் அந்த மலை தொடர்ச்சியும் பார்த்தோன்னே செம்ம குஷி ஆகிட்டோம். வந்துட்டு வந்து கொஞ்சம் தூரம் தான், ஏன்னா உடனே வந்த ஒரு விஷயம் நடந்து வரும்போது அங்கேருந்து நடந்தோம். அப்புறம் இப்படி ஏறும் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா, அதை பாதை ரோடு இல்லை பாதை, இப்படி ஏறும் இப்படி இறங்கும், இப்படி ஏறும் இப்படி இறங்கும், இந்த மாதிரியான ரூட். அது மழை பெய்யுது. அது வந்து அந்த 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 லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் மழை கூலிங்காக இருக்கிற இடம், லோனாவாலா. அது மழை பெஞ்சிருக்கு, பயங்கரமாக சறுக்குது, நடந்து போனால் ஸ்லிப் ஆகுது பயங்கரமாக. இது நான் புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போகிறோம். அப்புறம் என்ன பண்ணேன், லைட் எடுத்தாச்சு. நம்ம இந்த தப்பன்னு அந்த தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா, அந்த அருவி ஊற்றிச்சு, அந்த சவுண்டு கிடச்சில. அதுக்கப்புறம் நம்ம லைட் எடுத்துட்டோம். லைட்டு தூக்கிட்டு மேலே பிடிச்சிக்கணும், தலைக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு முன்னாடி 2 பேரும் நடக்க விடுறது. பின்னாடி நான் வரேன்னா லைட் எப்படி பிடிச்சிட்டு அவங்களுக்கு பாதை கொடுக்குறது, அவங்கள பின் தொடர்ந்தே நான் வரணும். இப்படி வந்தோம். அப்புறம் முன்னாடி போகிறவரை குத்தி பார்த்து இப்படி வரணும். ஒரு கட்டத்தில் ஒரு 5 to 4 கிலோமீட்டருக்கு நான் வழி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க, யோசிச்சு போக ஆரம்பித்தாங்க. நான் முன்னாடி வந்துட்டேன். லைட்டு தினேஷை பிடிக்க விட்டுட்டேன். டக்குன்னு குத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் வாங்க, லெஃப்ட்டில் வாங்க, ரைட்டில் வாங்க. அதாவது நேராக அதில் போக முடியாது, இப்படி தான் நம்ம போய் ஆகணும். இங்கே போகணும் இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். எங்கெங்கெல்லாம் ட்ரையான லேண்ட் இருக்கோ அது மேலே காலேஜ் போகிறோம். எங்கே உடச்சிட்டு விழும், எங்கே சரிஞ்சிட்டு போகணும் நமக்கு தெரியாது. அப்புறம் ரொம்ப எட்ஜு. இப்போ அந்த மலை அதுவுமே வந்து பெரிய மலைப்பகுதி, உச்சிக்கு தான் நம்ம போனது. இந்த மகள் பகுதி இருக்குல்ல, அதை சுற்றி தான் பாதை இருக்குது. அப்படி இருக்கும்போது அதோடைய எட்ஜில் நடக்கக்கூடாது. எட்ஜில் நடந்தால் கீழே விழுந்துடும். பள்ளத்தாக்கு ஃபுல்லாக பெரிய பள்ளத்தாக்கு, எட்ஜில் நடக்கக்கூடாது. அப்போ அந்த எட்ஜிலையும் போகாமல் அதுக்கு கொஞ்சம் தள்ளி இதிலேயே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருந்தோம். இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு. மோகனன்னா ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு, தினேஷ் ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு, நானும் ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன். நாங்கள் 3 பேரும் ஒருத்தர் இதை சொல்லிட்டாங்க பகீர்னு ஆகிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பரபரப்பாக ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்காமல் நாங்கள் 3 பேரும் நடந்து போயிட்டே இருக்கோம். தூரமாக அந்த காலனி இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஊர் தாண்டி அந்த ஏரியா வீடுகள் இருக்க பகுதி, அதை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமாச்சாங்க. லைட்டு தெரியுது, வந்துட்டோம் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் நடந்தோடனே கார் வந்துருச்சு. காரெல்லாம் உட்காந்து லக்கேஜெலாம் தூக்கி போட்டு கால்லாம் வீங்கிருச்சு, தெரியுது எங்களுக்கே கால் வீங்கிருச்சு. உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கொஞ்சம் நேரத்தில் பேசணும். உடனே அவ்வளோ டயர்டாகி நாங்கள் படுக்கல, பேசிட்டு போனோம். எப்படியோ காருக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஃபியூல்லாம் ஃபில் பண்ணுறதுலாம் போயிட்டே இருக்கும்போது அப்போ நாங்கள் ஒன்று பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி வந்து நான் வந்து நம்ம லைட் அடிச்சுட்டு வந்தோம்ல, பின்னாடி இருந்து 2 கண்ணு ஜொலிக்கிற மாதிரி ஒன்று நான் பார்த்தேன் அப்படின்னு நான் ஷேர் பண்ணேன். தினேஷ் சொன்னார், ஆமாம் நானும் பார்த்தேன், மோகனன்னு சொல்கிறேன், நானும் பார்த்தேன். சரி, இப்போ 3 பேர் பார்த்து சொல்கிறோம், கன்ஃபார்மாக அது தானா இருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் நான் கேள்வி கேட்டேன். லெஃப்ட் பக்கம் அப்படி எல்லா 3 பேர் கரெக்டாக லெஃப்ட் பக்கம் அப்படின்னா, அப்போ கன்ஃபார்மாக நம்ம தான் பார்த்தோம். என்ன பார்த்துருக்குன்னா புலி. அங்கே போர்டு இருந்தது, புலிகள் வந்து நடமாடும் பகுதி அப்படின்னு. என்ன இருக்குன்னா புலி வந்து கிராசிங்கில் இருந்து இருக்குது. நாங்கள் லைட் அடிச்சுட்டு வந்ததை பார்த்து அமைதியாகிடுச்சு. அது வந்து ஒளிஞ்சிருக்குது. அது தாக்கணும்னு நினச்சா தாக்கியிருக்கலாம், இல்லை வேட்டையை ஆடிட்டு அதை சாப்பிட்டுட்டு கூட போகிற மாதிரி இருந்திருந்துலாம். எங்களுடைய நல்ல நேரம் அது பசியில் இருந்திருந்தா இன்றைக்கி நாங்கள் தான் அதுக்கு சாப்பாடு. அப்போ அது வந்து அது எங்களை பார்த்து ஹைட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம லைட்டு போட்டு அதோட கண்ணு ஜொலிக்கும்ல, கோலி குண்டு மாதிரி. அப்படி ரிஃப்ளெக்ஷன் தான் நானும் தினேஷும் பார்த்துருக்கோம். 3 பேரும் பார்த்துருக்கோம். அப்புறம் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஆனால் பரவாயில்ல, எதுவும் பின்னாடி சத்தின்லாம் வரல, அதுக்கு சந்தோஷம். அப்புறம் அந்த இருட்டிலே வண்டி எடுத்துகிட்டு இப்போ மும்பை ரீச் ஆனோம். அப்படியே அன்றைக்கி அந்த ஒரு நாள் மறக்கவே முடியாது எங்களால். இது வந்து வெறும் அந்த ட்ரெயில் பார்க்க போனது. அதுக்கு அடுத்து ஷூட்டிங் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு தனி வீடியோ தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் போனோம், நாங்கள் 3 பேர் 3 மணிக்கு போய் 5:30 அங்கே டச் பண்ணி திருப்பி 7, 8, 9க்கெலாம் வந்துட்டோம், வெளியே அவுட் ஆகிட்டோம். இப்போ 2 பேர் வரப்போகிறாங்க நடிக்கிறதுக்கு, ஒரு பொண்ணு, ட்ரோன் ஆப்ரேட்டர். இந்த 2 பேர் நாங்கள் எப்படி கூப்பிட்டு போனோம், அது ஒரு செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் சேஃபாக வந்தது. அன்றைக்கி எடுத்துக்கிட்ட பாடம், நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, வெளியே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி எனக்கு ஏரியாவுக்கு போகிறோம், புது பாதையை தேர்ந்தெடுத்து போகிறோன்னா ஏதாவது மார்க்கிங் வச்சுக்கணும். ரொம்ப எசென்ஷியலானது வந்து பார்த்திங்கன்னா குச்சி, ஆயுதம் மாதிரி இருக்கக்கூடிய கல், லைட்லாம் அப்புறம் அதெல்லாம் அடுத்த கட்டம் கேஜெட். அதெல்லாம் நான் சொல்கிறது அங்கேயே கிடைக்கும், அந்த இடத்துல கிடைக்கக்கூடியது. நல்ல கம்பு இல்லைன்னா கரெக்டாக மரத்துலேருந்து கிளைய ஏதாவது வச்சு எடுத்துக்கணும். வாட்டமாக இருக்கிறது கல், நல்லா ஆயுதம் மாதிரி இருக்கக்கூடிய கல்.
அப்போ தான் நமக்கு ஒரு தைரியமாக இருக்கும். ஏதாவது வந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், நம்ம தற்காத்துக்கலாம் நம்மளை அப்படின்னு. அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் ஆனால் இந்த பயணத்தில் வந்து தண்ணி குடிச்சிக்கவே இல்லை. ஏன்னா தெரியும், தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப வேகமாக நம்ம ஓடணும் நடந்தோம்னா நல்லா பிடிச்சிரும். அதனால தண்ணி நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. அந்த சாப்பாடு எப்படி காப்பாற்றுச்சுன்னு சொன்னல, அந்த சாப்பாடு தான் எங்களை காப்பாற்றுச்சுங்க. அந்த திருப்பி இறங்கும் போது ஒரு 13 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கான எனர்ஜியை அந்த சாப்பாடு தான் கொடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டுட்டோம், 13 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறோம், உள்ள மேலே உச்சி வரைக்கும் போயிருக்கிறோம், ஃபுல் எனர்ஜி ட்ரெயின். இப்போ திருப்பி வர்றது எனர்ஜி வேணும்ல, அப்போ அந்த பார்சல் வாங்கின பாருங்க சாப்பாடு, அதை நாங்கள் மலையில் உட்காந்து அந்த மலை உச்சி விட்டு இறங்கி கீழே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்ட சாப்பாடு தான் இவ்வளோ பெரிய பயணத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு வாங்கிக்கிறது நல்லது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு கொஞ்சம் இந்த 10 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய சத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி வச்சுக்கிறது, பார்சல் வாங்குறது சேஃப்டி நமக்கு. ஸோ என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம இதில் இருந்து பயப்படாமல் தைரியமாக சர்வைவல் மோடுக்கு நம்ம போயிடணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய கல் குச்சியை நம்மளுடைய பாதுகாப்பு தற்காத்துக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். நம்ம வெளியே இருந்து போயிருக்கும்போது வெளியே இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய இடத்துல சாப்பாடு வாங்கி வச்சுக்கணும். சேஃப்டிக்கு கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரெக்கிங் போகிறாங்க, இல்லை காட்டுக்குள்ளே சுற்றுங்க, எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஆனால் சேஃபாக பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதனா இறங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரம். நம்ம வீடியோ வாக்கு மூலமாக வச்சுக்கிச்சேன் போயிட போகிறீங்க, ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். சரி, கண்டிப்பாக அடுத்த அந்த ஷூட்டிங் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி, பாய். அப்படின்ட்டு வேகமாக நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம்.